ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அடை தோசையே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட அடை தோசையை ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். அதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். இது ரொம்ப நம்மளுக்கு ஹை ரிச்சான ஒரு ப்ரோட்டீனும் இதில் இருக்கிறதுனால சாப்பாடு ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க, துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க, ஒரு 3/4 கப்பு உளுந்து, ஒரு 1/2 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 3/4 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா, பூண்டு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைங்க. ஒரு 7-8 மணி நேரம் ஊறினா கூட நல்லது தான். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் காஞ்ச மிளகாலாம் நீங்கள் ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா அரைச்சி எடுத்துடும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளித்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வதங்கி வந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கி அதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சு நம்ம அந்த மாவோடு சேர்த்து அதை தோசை ஊற்றும் போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயத்தை பச்சையாகவும் போடலாம். நீங்கள் கொஞ்சம் வதக்கி போடும்போது அது டேஸ்ட் இன்னும் வேறு மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயம் கண்டிப்பாக போடணும், அதுதான் ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க வாசனைக்கு. கொஞ்சம் ஆற வச்சு இந்த மாவோடு சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதை பொடியை கட் பண்ணியும் போடலாம், துருவியும் போடலாம். இந்த மாதிரி ஒரு மாவு இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டு நீங்கள் தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும், அடை மாதிரி வேணும்னா மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை தோசை மாதிரி வேணும், ரொம்ப மெல்லீஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி தோசை மாதிரி வார்த்து எடுத்துக்கோங்க. தோசை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட மாவு தோசை மாவு இல்லை இட்லி மாவு அரைக்க முடியல, டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. நைட்டில் இதை நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அரைச்சி மார்னிங் டிஃபனுக்கு இது சூப்பராக சாப்பிட்லாம். ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு சரியான டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.